அண்மை செய்தி. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என அருவருக்கத்தக்க வதந்தியை பரப்பி வந்தார் எடப்பாடி பழனிசாமி எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். இழிவான நோக்கத்தோடு தொடர்ந்து யார் அந்த சார் என வதந்தி அரசியலை நடத்தி வந்தார் இபிஎஸ் என்றும் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராஜகுமரன், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டு மக்களிடம் நற்பெயர் பெற்று வருவதாக இந்த ஆட்சியை குறிப்பிட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அந்த ஆட்சியின் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று வதந்திகளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பரப்பி வந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படியாவது திமுகவின் பெயரை சேர்த்து விட வேண்டும் எனும் நோக்கத்தோடு தொடர்ந்து யார் அந்த சார் என்கின்ற அரசியலை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வந்தார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அல்ல, தற்பொழுது அதற்கான பதில் கிடைத்திருக்கின்றது அண்ணாநகர் வழக்கில் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு உதவியதாக அதிமுகவினுடைய 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் அந்த வழக்கில் ஆய்வாளராக இருந்த காவல் ஆய்வாளர் ராஜி என்பவரையும் தமிழ்நாடு அரசின் புலனாய்வு குழு கைது செய்து விசாரணை நடத்தி வருவதையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உண்மையை மறைக்க சிபிஐ விசாரணையை மறுப்பது போல பொதுவெளியில் கூறி வந்தவர் பழனிசாமி என்றும் இதோ உண்மை சந்திக்கு வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மறைந்திருந்த அந்த சார் அதிமுக வட்ட செயலாளர் தான் என்றும் தற்பொழுது அவர் இந்த குற்றச்சாட்டை பதிவிட்டு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணாநகர் வழக்கானாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழக வழக்கானாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய எந்த சாரும் முதலமைச்சரின் கடுமையான நடவடிக்கைக்கு தப்ப முடியாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கின்றார். அந்த சார்கள் பலரும் அதிமுகவினராக இருப்பதுதான் வெட்கக்கேடு என்றும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கின்றார். பாலியல் குற்றவாளிகளின் புகலிடமாக அதிமுக தான் இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், மக்களிடம் நாடகமாடினால் மக்கள் அவர்களைத்தான் புறக்கணிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக குற்றவாளியை கைது செய்த பிறகும் விசாரணை தீவிரமாக நடந்து வந்த பொழுதும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போல திசை திருப்பல் அரசியலில் அவர் ஏன் ஈடுபட்டார் எனும் சந்தேகம் தமிழக மக்களிடையே இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கர், அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தனது கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் நாடகம் நடத்தி இருக்கின்றார் என்றும் தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறக்கூடிய சூழ்நிலையில் அந்த வாதம் ஒரு நாளும் மக்களிடத்தில் எடுபடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெண்கள் மீது எந்த வகையில் வன்முறை நிகழ்த்தப்பட்டாலும் அதை இந்த அரசு சகித்துக் கொள்ளாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய சிவசங்கர், அப்படிப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தங்களுக்கு வழிகாட்டி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் ஆட்சியில் பெண்களுக்கு குற்றமளித்த யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.